பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வர முடியாது. அது நல்ல பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு தவறான பழக்கமாக கூட இருக்கலாம். யாராலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வர முடியாது. இந்த பழக்கத்துக்கும் நம்முடைய மனசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் தேவையில்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களை நம்மளே எப்படி தானாகவே சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு சிகரெட் குடிக்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் சிகரெட்டு குடிக்கிறீங்களே இது தப்பா அப்படின்ட்டு, ஆமாம் தப்பு தான் எனக்கு தெரியுது, இதனால் என்னுடைய என்ன வருமானம் பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது, இன்னும் பல தொந்தரவுகள் நான் அனுபவிக்கிறேன், நல்லாவே தெரியுது, இருந்தாலும் விட முடியலையே, நான் வேணுக்குன்னு பண்ணலையே, நான் அப்படி தான் இருக்கேன், என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தன்னால் என்ன பண்ண முடியல, தான் நினைக்கிற காரியத்தை விடணும்னு அவர் விருப்பப்படுறாரு, அதை தன்னாலே செய்ய முடியல அப்படின்னா அது எங்கே இருக்கும்னா ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். ஆள் மனசில் எந்த விஷயம் உங்களுக்கு பதிஞ்சிருக்கோ அதுதான் வேலை செய்யும். அதை மீறி உங்களால் செயல்பட முடியாது, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தை நம்ம பழக்கி கொடுக்குறோமோ, நீங்கள் இப்போ செய்யக்கூடிய எல்லாமே பழக்கம்தான். உங்கள் வீட்டுக்கு போகிறது வர்றது, உங்கள் அம்மா அப்பா பார்க்குறது, ஆனால் ஒன்றா ஏபிசிடி இது பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, நீச்சல், இது எல்லாமே நீங்கள் ஆள் மனசுக்கு பழக்கி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. எதை அது பழகிருச்சோ அதுலேருந்து மாற்றி வர்றது கஷ்டம். இதை மீறி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வைராக்கியமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க. வைராக்கியம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அது மேல் மனசோட சம்மந்தப்பட்டது. வைராக்கியம் முடிவு பண்ணும். என்ன வைராக்கியம் வைப்பாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா உடம்பை குறைக்க போகிறேன். உடம்பை குறைக்க போகிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போய் காலைல 5 மணிக்கே நினச்சி ஓடுவேன். நான் போய் சாப்பாட்டை குறைக்க போகிறேன்ட்டு கிளம்புவாங்க. இது மேல் மனசனுடைய ஒரு முடிவு. இந்த முடிவு தாக்கு பிடிக்காது. எத்தனை நாளைக்குன்னா 3 நாளைக்கு தான். அதனுடைய சக்தி அவ்வளோதான் இருக்கும். 3 நாள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக எந்திரிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. 4வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் படுத்துக்குவோம், நாளைக்கு எந்திரிச்சு போவோன்னு படுப்பாங்க. அப்புறம் மறுநாள் இன்னொரு நாள், இப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா மேல் மனதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆள் மனசில் எந்த விஷயங்கள் பதிஞ்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு செயல்பட்டு. இப்போ நமக்கு ஒரு பழக்கம் வேணான்னு தோணுது, அந்த பழக்கத்தை விடணும்னு விருப்பப்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறது. என்ன பண்ணுறது அப்படின்னா 3 நாள் நீங்கள் நல்ல முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ ஒரு முடிவு பண்ண போகிறீங்க. என்ன முடிவுனா, நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன் அல்லது சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கணும்? 3 நாளைக்கு. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க முடிவு இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கீங்க. இந்த முடிவு மேல் மனசனுடைய முடிவு, ஆள் மனசனுடைய முடிவு கிடையாது. அதுக்கு நீங்கள் இன்னும் ஆள் மனசுக்கு பழக்கி கொடுக்கல. அதனால் 3 நாள் வரைக்கும் தான் உங்களால் ஓட்ட முடியும். அதனால் 4வது நாள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப அதிகமான சிரமத்துக்கு ஆளாகுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4வது நாள் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், எப்படியாவது போராடி நிப்பாட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 4வது நாள் நீங்கள் செஞ்சு அப்புறம் 5வது நாள் செஞ்சு 6வது நாள் செஞ்சிங்கன்னா 4வது நாளுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். 5வது நாளுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அதுக்கடுத்து 6வது நாளுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். இப்படியே கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வண்டி ஓட்டுறப்ப, சைக்கிள் ஓட்டுறப்ப எப்படி புதுசாக நீங்கள் கற்றுக்குவீங்களோ, எப்படி நீங்கள் நீச்சல் அடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கற்றுக்குவீங்களோ, அதை போல் இப்போ புதுசாக நீங்கள் அதுக்கு ஆள் மனசுக்கு பழக்கி கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் பழக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ தான் பழக ஆரம்பிக்குது. அது இனிமேல் என்ன பண்ணும் அப்படின்னா அது பழக்கமாக மாறணும். எது சிகரெட்டு வேணாம், சிகரெட்டு குடித்தா எனக்கு ஒத்துக்காது, எனக்கு தேவையில்லை, நான் குடிக்க மாட்டேன், எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன மனசில் வச்சு இப்போ தான் புதுசாக பழகுறீங்க. அப்போ 4வது நாள், 5வது நாள், 6வது நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், தாண்டி அதை பழக்கமாக நீங்கள் ஆள் மனசுக்கு மாற்றின பிறகு தான் இதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். இதுதான் ஆள் மனசில் உள்ள விஷயம். ஆள் மனசில் எந்த விஷயத்தை ஒருத்தவங்க பழக்கி கொடுத்துருக்காங்களோ அதுதான் பழக்கமாக மாறும். இப்போ நீங்கள் அவங்க சிகரெட்டு குடிக்கிறதா ஆள் மனசுக்கு நீங்கள் பழக்கி கொடுத்துருக்கீங்க. அது எடுத்தோடனே உங்களுக்கு எதுக்கும், வாயில் வச்சோடனே கசக்கும், வாயெல்லாம் நாரும், எல்லோரும் திட்டுவாங்க, எல்லாருக்கும் பயந்து தான் அடிப்பீங்க. தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக அதுக்கு பழக்கி கொடுத்து என்ன பண்ணிச்சிருக்கீங்க, இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை இப்படி மாற்றணும். சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பழக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அது பழக்க வழக்கமாக அது மாறும். அது ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்கும். இப்படி தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். இது மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி.